அரசியல்ல மதத்தை கலக்கிறதுங்கிறது நம்ம நாட்டில் இப்போ ரொம்ப நடக்குது. நிறைய காட்மென்னு சொல்லக்கூடிய சாமியாருங்க மினிஸ்டராகவும் சீஃப் மினிஸ்டராகவும் பதவியில் அமர்த்தப்படுறாங்க. இது தவறான அணுகுமுறை தானே சத்குரு? உங்கள் கேள்வியில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவுபடுத்திடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில் காட்மேன் ஒருத்தரை பார்த்ததே இல்லை. நான் மனுஷங்களை பார்த்துருக்கேன், மனிதத்தன்மையே இல்லாதவங்களை பார்த்துருக்கேன். உங்களுக்கு மட்டும் எங்க காட்மேன் தெரிகிறாரு? இந்த காட்மேன்கிறதே மீடியாக்காரங்களால் உருவாக்கப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தையை இனி தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா காட்மேன்னு நீங்கள் யாரை சொல்ல வரீங்க? சும்மா இந்த கலாச்சாரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் மட்டம் தட்டணும். உங்களுக்கு இந்த கலாச்சாரத்தில் காட்மேன்னு யாருமே இல்லைங்க. சில மனிதர்களை நம்ம பக்தியாக பார்த்து வணங்குறோம். ஏன்னா அவ்வளோ ஆழமாக நம்ம வாழ்க்கையை அவங்க தொட்டிருக்காங்க. இல்லைன்னா ஏன் வணங்க போகிறோம்? அது மட்டும் இல்லை, இந்த நாட்டில் நம்ம எதை பார்த்தாலும் வணங்குவோம். நம்ம கை கூப்பி கோயிலுக்கு போனாலும் இப்படி கும்பிடுவோம். ஒரு ஆண், பெண், குழந்தை, கழுதை, மாடு, மரம், யானைன்னு எதை பார்த்தாலும் நம்ம இப்படி கும்பிடுவோம். அப்படின்னா ஒரு சாமியார் ஏன் மத்திய பிரதேசத்தில் அமைச்சராக இருக்கணும்? யோகேந்திர மஹந்த், நர்மதானந்த் மகாராஜ், ஹரிஹரானந்த் மகாராஜ். நீங்க உத்தரப்பிரதேஷ் பத்தி பேசுறீங்கன்னு நினைச்சேன். அதுவும் தான் சத்குரு. ஆனா இந்த மாதிரி ஆளுங்களை தான் இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல அமைச்சரா போட்டிருக்கிறாங்க. மற்ற மாநிலங்களையும் இதை நடக்க ஆரம்பிக்குது. அரசியலையும் மதத்தையும் மிக்ஸ் பண்ற ஒரு தீவிர முயற்சி தானே இது. நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல இது தெளிவா இருக்கு. எது தனிப்பட்ட மதம் சம்பந்தப்பட்டது, எது அரசியல்னு. இந்த சட்டத்தை மீறவங்க மேல கட்டாய நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அதே நேரத்தில் என்கிட்ட சமீபத்தில் ஒருத்தர் இப்படி கேட்டார், ஒரு யோகி ஏன் அரசியல் தலைவரா முதலமைச்சரா ஆகணும்? ஒரு யோகி ஏன் பிஸ்னஸ் பண்ணணும்? நீங்க ஏன் உலகம் ஃபுல்லா சுத்தி வந்து இவ்வளோ தீவிரமா செயல் செய்றீங்கன்னு. சரி, உங்க பார்வையில் யோகினா எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? சும்மா ஒரு குகையில கண்மூடி உக்காந்துக்கணுமா? இதெல்லாம் நீங்க கேலண்டர் இமேஜையும் டிவி சீரியலையும் பார்த்து தப்பா முடிவு பண்ணிக்கிட்டீங்க. யோகிகள் எப்போதுமே இந்த சமூகத்தில் தீவிரமாக செயல் செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்ந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ சரியானதோ அதை தீவிரமாக செஞ்சாங்க. நானும் அப்படிதான். நான் உலக பொருளாதார மாநாட்டில் இருந்தப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஒருத்தர் என்கிட்ட வந்து, ஓ நீங்கள் தானே அந்த ட்ரீ பிளான்டர்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் ஒன்றும் ட்ரீ பிளான்டர் இல்லை. அதுக்கு அவர், இல்லை நீங்கள் கோடிக்கணக்கான மரங்களை நட்டிருக்கீங்க, எனக்கு தெரியும்னாரு. நான் சொன்னேன், ஆமாம் நாங்கள் அதை பண்ணோம், ஆனால் அதுக்காக நான் ஒன்றும் ட்ரீ பிளான்டர் இல்லை. அப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் மனுஷங்களை மலர வைப்பேன்னு. இப்போ நான் ஏன் மரம் நடுறேன்னா மரங்களே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு பூமியில். நீங்கள் எல்லாம் மரங்களை வெட்டலைன்னா நான் ஏங்க மரம் நட போகிறேன்? இந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை தானே நான் செய்கிறேன். யோகிகள் அந்தந்த சூழ்நிலைக்கு எது பொருத்தமாக இருந்துச்சோ அதுதான் செஞ்சாங்க. அரசியல் நுழையிலேயே இவ்வளோ தீவிரமா? அப்படியெல்லாம் இல்லை. பரசுராமர் ஒரு மன்னனா ஆட்சி பண்ணாரு. அவரு ஒரு யோகியும் கூட. தீவிரமா, ரொம்ப தீவிரமான அரசியல் இருந்தார். ஆனா ஒரு அரசருக்கும் அரசியல்வாதிக்கும் வேறுபாடு இருக்குல்ல? இல்ல, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு யோகிக்கு நீங்க சமூகத்துல சிறப்பு அந்தஸ்து ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஒரு யோகி டாக்ஸ் கட்டணும், லைசன்ஸ் வேணும், ரோட்ல வண்டி ஓட்டணும்னா, டிக்கெட் எடுத்தாகணும், விமானத்தில் போகணும்னா, இல்லையா? எல்லாமே இந்த நாட்டோட குடிமகனா எல்லா கடமையும் நான் செஞ்சாகணும். ஏன்னா யோகிக்குன்னு நீங்கள் எந்த விதிவிலக்கும் கொடுக்கறதில்ல. நானும் ஆதார் கார்டு வச்சுக்கணும், எனக்கும் ஆதார் நம்பர் இருக்கு, சரியா? ஆனால் இந்த நாட்டில் எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஏங்க இப்படி? நான் எல்லா கடமையும் செய்யணும், ஆனால் எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னா எப்படி? ஏன் ஒரு யோகி தேர்தலில் நிற்கக்கூடாது? நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் எப்போவுமே, அது வேறு விஷயம். ஆனால் இன்னொரு யோகி தேர்தலில் நிற்க விரும்புகிறாங்க, அது அவரோட உரிமை. ஒரு ஸ்டூடெண்ட் தேர்தலில் நிற்கிறாங்க, ஒரு தொழிலதிபர் தேர்தலில் நிற்கிறாங்க, உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் தேர்தலில் நிற்கிறாங்க. நிறைய பத்திரிகையாளர்கள் தேர்தலில் நின்று தோற்று போயிட்டாங்க. ஒரு யோகி ஜெயிச்சிட்டாரு. அவர் ஜெயிச்சது தான் அவங்க ஒரே பிரச்சனையா? ஒரு யோகி பிஸ்னஸில் ஜெயிக்கிறாரு, இன்னொருத்தர் அரசியலில் ஜெயிக்கிறாரு. அவங்களோட வெற்றி தான் உங்கள் பிரச்சனையா இப்போ? இல்லை அவங்க யோகியாக இருக்கிறதே பிரச்சனையா? மதத்தையும் அரசியலையும் கலக்கிறது தான் இப்ப பிரச்சனை. மதம் எங்க வந்துச்சு இதுல? ஏன்னா நீங்க ஒரு மதத்தின் பேர்ல நிக்கிறீங்க. உங்க ஆளுமை மதத்துல இருந்து தான் வருது. அப்படியா? அப்படிதானே? என்ன நோக்கி இவ்வளவு மக்கள் வர்றது மதத்தினால தான் சொல்றீங்களா? எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும். நான் இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் மக்கள் சிறப்பான வரவேற்பு தராங்க. ஒரு மதவாதினா இப்படி வரவேற்பாங்களா? இந்தியாவில் மட்டும்தான் என்ன மதத்தோட சம்மந்தப்படுத்துறீங்க. உலகத்துல எல்லா நாட்டு மக்களும் என்ன ஒரு யோகியாவும் அவங்க வாழ்க்கைக்கு பொருத்தமானவராக தான் பார்க்குறாங்க. இந்திய அரசியலில் மட்டும்தான் நான் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவனா தெரிகிறேன். ஏன்னா இங்கே அப்படிதான் சித்தரிக்கப்படுது.
நான் தமிழ்நாட்டில் ஆசிரமில் இருக்கும்போது ஒரு அரசு அதிகாரி விசாரணைக்கு வந்தப்போ கேட்டேன். நான் இதுவரைக்கும் எந்த மதத்தோடையும் என்னை அடையாளப்படுத்திக்கிட்டதே இல்லை, அப்புறம் ஏன் என்னை ஒரு மதத்தோட லிஸ்ட்டில் சேர்க்குறீங்கன்னு. அதுக்கு அவரு உங்கள் பேரில் இந்து மதம் இருக்குங்கிறாரு. இப்போ நான் என்னதாங்க பண்ணணும்? என்னோட பேரை வேறு மாதிரி மாற்றிக்கணுமா? இந்த கலாச்சாரத்தோட தன்மை எதையுமே வெளிப்படுத்தாத மாதிரி என் பேரை மாற்றிக்கிட்டாதான் நான் மதச்சார்பற்றவன்னு அர்த்தமா? நான் எந்த மதத்தோடையும் என்னை அடையாளப்படுத்திக்கிட்டதே இல்லை. சொல்லப்போனால் இந்த கலாச்சாரமே மத நம்பிக்கை சார்ந்து இல்லை. இந்த மண்ணில் வாழ்ந்தவங்க உண்மையை தேடினாங்க, மத நம்பிக்கையில் வாழலை.